பல அரிய வகை மூலிகைகள் நிறைந்த மலைக்காடுகள், மர்மங்களையும் நம்பிக்கைகளையும் கொண்ட மலைக்கோவில்கள், அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வரக்கூடிய கொண்டை ஊசி வளைவுகள், ஆர்ப்பரிப்போட கொட்டிக்கிட்டே இருக்கிற ஒரு அட்டகாசமான பிரம்மாண்டமான அருவி, கூடு விட்டு கூடு பாயக்கூடிய சித்தர்கள் இன்றளவும் இங்கே வாழ்கிறாங்க. கிட்டத்தட்ட வருடம் முழுவதுமே போகக்கூடிய ஒரு அருமையான குளிர் மிகுந்த சுற்றுலா தலமாகவும் இருக்குது. நம்மளோட இன்றைய பதிவில் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து ஒரு 55 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 1300 மீட்டர் வரை உயரம் இருக்கிற கொல்லிமலைக்கு தாங்க போகிறோம். கொல்லிமலையில் மற்ற ஹில் ஸ்டேஷன்ஸ் மாதிரி இங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் 2 நாள் பயணமாக கொல்லிமலைக்கு போயிருந்தோங்க. பல அற்புதமான இடங்களும் அருவிகளும் கோவில்களும் காட்சி முனைகளும் இருந்தது. ஒரு அருமையான ஒரு தட்பவெட்ப நிலையுமே இங்கே இருக்குங்க. இந்த பதிவில் கொல்லிமலையோட உண்மையான பயண விவரங்களையும் அனுபவத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரீ டைமில் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். மதிய நேரம் ஆனாலுமே நல்லா சில்லிப்பாக இருக்குதுங்க. வெயிலே பெருசாக தெரியல தான் சொல்லணும். ஒரே பனிமூட்டமாக இருக்கிறது கூட நீங்கள் பார்க்க முடியும். பின்னாடியெல்லாம் பாருங்கள். அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வரக்கூடிய கொண்டை ஊசி வளைவுகளை பார்க்கும்போதும், அதன் பின்புறமாக நல்ல பசுமையாக இருக்கிற மூலிகைகள் நிறைஞ்ச மலைக்காடுகளை பார்க்கும்போது நமக்கு உண்மையவே மன மகிழ்ச்சி வருதுங்க. கொல்லிமலையில் என்னதான் 70 ஹேர்பின் பெண்டு அப்படின்னு சொல்லி நம்மளை பயமுறுத்த பார்த்தாலும் எல்லாமே குட்டி குட்டி ஹேர்பின் பெண்ட்ஸ் தாங்க. டக்குன்னு அப்படியே சுற்றி டக்குன்னு மேலே போயிடலாம். கொல்லிமலையில் நம்ம முதல்ல போன இடம் நம்ம அருவிங்க. இந்த அருவி எப்படி இருந்தது அப்படிங்கிறத இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது ஒரு அளவான அருவி தாங்க. ஆனால் ஓரளவுக்கு ஹைட்லேருந்து உழுகுது. செமச்சில்ல நிற்குது, குளிக்கவே முடியல. ஸோ இது எல்லாமே நம்ம அருவிகள் கிட்ட இருக்கிற வியூ பாயிண்ட்ஸ். நம்ம அருவியை தொடர்ந்து அடுத்ததாக நம்ம போன இடம் எட்டுக்கை அம்மன் கோயிலுங்க. கொல்லிப்பாவை அப்படிங்கிற மாதிரி பேரில் கூட சொல்கிறாங்க. அம்மன் கோவில் போகிற பாதை எல்லா இடத்துலையுமே அங்கே ஏதாவது ஒரு இயற்கை பொருள்களை விற்றுட்ருக்கிறது நீங்கள் பார்க்கலாங்க. அங்கங்கே கிளி ஜோசியமே சொல்லக்கூடியதையுமே நீங்கள் பார்க்க முடியும். ஒரு அழகான வாத்துகள் இருக்கக்கூடிய ஒரு குளமே இந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சதுங்க. மற்ற கோவில்கள் மாதிரி இல்லாமல் இந்த கோவிலில் நீங்கள் நிறைய மணிகளை நீங்கள் பார்க்க முடியுங்க. இங்கே பக்தர்கள் தங்களோட பிரார்த்தனைக்காக செப்புத்தாள்களில் தங்களோட கோரிக்கைகள் எழுதி இந்த கோவிலில் நூலில் கட்டி விடுவாங்க. அப்புறம் நீதிமன்ற விளக்குகளில் வெற்றி பிறகு பூட்டு போடுற மாதிரி வழக்கமே இருக்குது. அப்புறம் பிரிஞ்ச தம்பதியினர் உறவினர்களோட மீண்டும் சேர தங்களோட ஆடைகளை திரிசூலத்தில் கட்டுற பழக்கமே இருக்குங்க. தீய சக்திகளை ஈர்த்து தன்னோட அழகான புன்னகையால் அழிக்கிற இந்த கொல்லிப்பாவை அப்படின்னு சொல்லப்படுற எட்டுக்கை அம்மனை நம்ம தரிசனம் பண்ணிட்டு இந்த கிட்டத்தட்ட 9ஆம் அல்லது 10ஆம் நூற்றாண்டு சேர்ந்த கோயிலேருந்து நம்ம அப்படியே கிளம்பிட்டோங்க. பல நம்பிக்கைகள் சார்ந்த பொருட்களை நீங்கள் வர்ற வழியில் பார்க்க முடியும். மாசிலா அருவி போகிற பாதையிலங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு நெல் வயலாட்டுக்குது, அட்டகாசமாக இருக்குது. அப்படியே நம்மளோட மதிய சாப்பாடையுமே வீட்டிலேருந்து கொண்டதை வச்சு நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. எட்டுக்கை அம்மனுக்கு அப்புறமா நம்ம மாசிலா அருவிக்கு வந்திருக்கேங்க. சூப்பராக இருக்குது இந்த இடமே. ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸுமே இருக்குது. தூரத்துலேருந்து பார்க்கும்போதே அருவி செம சூப்பராக இருக்குதுன்னு சொல்லணும். அந்த இடத்துல தெரியுதுங்களா? சரி வாங்க கிட்ட போய் பார்ப்போம்.
மாசில அருவி உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு ஃப்ளோ இருக்குது. நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது மேலேருந்து தெரியும். பட் அந்தளவுக்கு வியூ வந்து நம்ம அருவிக்கிட்ட வரும்போது கிடைக்காது. ஆனால் சூப்பராக இருக்குது. ஒரு பார்ட்டிஷனுமே வச்சுருக்காங்க. மேபி லேடிஸ்க்கும் ஜென்ட்ஸ்க்குமா. நல்லா இருக்குது. ரொம்ப சில்லுன்னு இருக்குது. அதனால் நம்ம இந்த இடத்துல குளிக்கலிங்க. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாதீங்க. இங்கே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரூம்ஸுமே வந்து நம்ம போகிற பாதையிலே இருக்குது. குழந்தைகள் விளையாடுறதுக்கான ஒரு சின்ன பார்க்குமே இருக்குங்க. இங்கேயுமே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், டைம் இருந்தால். அருவி வந்துட்டுருக்கிற அந்த மலையில் பாருங்கள், மாடுகள்லாம் மேய்ஞ்சிட்ருக்குது. அடுத்ததாக நம்ம மாசி பெரியண்ணசாமி கோவிலுக்கு தான் நம்ம போகிறோங்க. இந்த கோவில் வந்து கொல்லிமலையில் இருக்கிற உயரமான குன்றில் தான் வந்து அமைஞ்சிருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகுங்க இந்த கோவில் போகிறதுக்கு. பாதை பூராமே இந்த மாதிரி ஒத்தையடி மாதிரி தான் இருக்குங்க. கோவில் நோக்கி போகிற பாதையில் பில்லி, சூனியம், பேய் விரட்டுறதுக்கு, அருள்வாக்கு சொல்கிறதுக்குன்னு நிறைய இடங்களை தாண்டி தான் நம்ம போகிற மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் தூரம் ஒத்தையடி பாதை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரடு முரடான இந்த மாதிரி கல் பாதையெல்லாம் தாண்டி அங்கங்கே சில இடங்களில் கடைகளுமே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுங்க. இந்த பாறைமலை முழுவதுமே இப்படி தாங்க கல்லுகள் அடுக்கி வச்சுருக்காங்க. அவங்க வேண்டுதல்கள் நிறைவேறதுக்காக. இது வழக்கமாக அதை வீடு கட்டுறதுக்காக தான் ஒன்று பண்ணுவாங்க. பாறையில் வழியை தவிர 2 பக்கமே. மாசி பெரியண்ணசாமி கோயில் போகிற பாதையில் தான் இருக்கும். ஒரு சரியான ஒரு பெரிய பாறை மலையில் ஏற வேண்டியதாக இருக்குது. அதுவும் நம்ம சாயந்தரம் ஏறங்காட்டி நல்லா ஏறுவெயில் தான் ஏறணும். அதாவது வெயில் வந்து நம்ம ஏறுற பாதையில் எதிராக இருக்குது. கொஞ்சம் நல்லா டஃப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். சூப்பராக இருக்குங்க. இது வந்து கொல்லிமலையிலே வந்து மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிற ஒரு ஹில்ஸு. அந்த பாறை மலை முடிஞ்சோன்னேங்க, அதாவது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு முடிஞ்சோடனே மேலேருந்து பார்க்குற வியூஸ் தான் செம சூப்பராக இருக்குது. அது அங்கெல்லாம் பண்ணுற விவசாயத்தை பாருங்களேன். அந்த நீர் தேக்கங்கள், நெல் பயிர்கள் இருக்கிற இடம், இங்கெல்லாம் தண்ணியாக போயிட்டுருக்கு. நம்ம இன்னும் இப்படி மறுபடியும் மேலே போகணும். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஏற்றத்தில் நம்ம கோவிலுக்கு முன்பகுதியை அடைஞ்சிட்டுங்க. கொல்லிமலையோட உயரத்தில் இருக்கிற மாசி பெரியண்ணசுவாமி கோயில் அப்படிங்கிற ஒரு சக்தி மிகுந்த ஒரு பயங்கர நம்பிக்கையான ஒரு கோயில் தாங்க வந்திருக்கோம். எட்டுக்கை அம்மன் கோவில் இருந்ததை விட இந்த கோவிலில் பல நூறு மணிகளை வந்து கோவிலை சுற்றியுமே கிட்டத்தட்ட கட்டி வச்சுக்கிறது நீங்கள் பார்க்க முடியுங்க. மாசி குன்றில் அமைஞ்சிருக்கிற நாட்டார் தெய்வமான மாசி பெரியண்ணசாமி கோயில் வந்து ஒரு எளிமையான குடிசையில் தாங்க இருக்கார். எட்டுக்கையம்மன் கோயில் மாதிரியே இங்கேயும் பார்த்தீங்கன்னா செப்பு காகிதங்களில் கோரிக்கைகள் எழுதி தொங்க விட்டுருக்காங்க. மணிகளும் பூட்டுகளும் வளையல்களும் நிறைய இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். கோயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கம்பமும் உயரமான விளக்கு தூணுமே இருக்குது. அப்புறம் வலதுபுறத்தில் மாசி கருப்புசாமி கோயிலும் அவரோட குதிரை வாகனமே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாங்க. மனமுருக மாசி பெரியண்ணசாமி கும்பிட்டு நம்ம அப்படியே கோவிலேருந்து கொஞ்சம் மேற்கது வரும்போது பல அற்புதமான காட்சிகளை பார்க்கலாங்க. அங்கங்கே இந்த சேவல்களும் கோழிகளையும் பலி கொடுத்த அடையாளங்களையுமே நீங்கள் பார்க்கலாம். நிறைய கோழி ரெக்கைகள் சுற்றியுமே இருக்கும். அதை தவிர்த்து பார்க்கும்போது இந்த இடமே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரொம்ப இயற்கை எழில் நிறைஞ்ச பகுதியாக இருக்குது. அதாவது இந்த கோயில் வந்ததுக்கப்புறம் ஒன்று மட்டும் தெரியுதுங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து எங்காவது தங்களோட நம்பிக்கையை வந்து வைக்கணும், யாராவது கிட்ட அதை சொல்லணும். அதுவும் இந்த மாதிரி மலையில் இருக்கிற ஒரு மலை மேலே இருக்கிற ஒரு ஒரு இயற்கையான சூழ்நிலையில் அமைஞ்ச ஒரு சக்தி மிகுந்த ஒரு கோவிலில் அதனோட சாமிக்கிட்ட வேண்டுதல்களை வைக்கணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து தோணுதுங்க. நீங்கள் இந்த கோயில் கட்டு போனீங்கன்னா அந்த கோயில் பக்கத்துலேயும் சரி சுற்றிலையும் சரி ஆயிரக்கணக்கான வேண்டுதல் கடிதங்கள் மாதிரி இங்கே இருக்குது. உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தும். கொல்லிமலைக்கு வரீங்க அப்படின்னா இந்த கோயில், இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் போங்க.
உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆசி பெரிய சின்னசாமி கோயில் போயிட்டு நம்ம இறங்கும்போது இருட்டாயிடுச்சு. அதை தொடர்ந்து நம்ம ரெசார்ட்டில் போய் தங்கிட்டுங்க. ஸோ எம்எஸ் லோட்டஸ் ரெசார்ட்டிங்கில் தான் நம்ம ஸ்டே பண்ணுங்கள். கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ஓரளவுக்கு நல்ல ஸ்பேஸிங் இருக்கிற ரெஸ்டாரண்ட். ஃபுட்டுமே ஓரளவுக்கு ஓகே தான். லிமிட்டடான ஒரு மெனு தான், பட் அதர்வைஸ் ஓகே தான். ஃபேமிலிக்கு ஒரு சூட்டபுளான இடம் தான் சொல்லுவேன். ஒரு 9 மணி மாதிரி செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம 2வது நாள் பயணத்தில் நிறைய இடங்களை பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம அரப்பளீஸ்வரர் கோயில் போகிறோங்க. அதை தொடர்ந்து ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி. இந்த தொன்மையான அரப்பளீஸ்வரர் கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டப்பட்டிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. தேவார பாடல் பெற்ற தலமாகவும் இந்த கோயில் வந்து இருக்குங்க. இங்கே வந்து சிவன் வந்து சுயம்பு மூர்த்தியாக இருக்கார். சிவலிங்கத்தோட உச்சியில் கலப்பை மோதியதால் அவருக்கு வந்து ஒரு தழும்புமே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுங்க. கோயில் வந்து ரொம்ப பழந்தன்மையாக இருக்குது. உள்ளுக்குள்ளாரியே பார்த்திங்கன்னா முருகன் கோவில், அப்புறம் மகாலட்சுமி, சரஸ்வதி இவங்களுக்கான கோவில்களும் நவகிரகங்களும் பல சின்ன சின்ன சன்னதிகளுமே வந்து கோயிலுக்குள்ளார இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். கண்டிப்பாக இந்த கோவில் போயிட்டு அப்புறமா ஆகாய கங்கை போங்க. அறம் காக்கிற அரப்பளீஸ்வரரை திருப்திகரமாக கும்பிட்டு நம்ம கோவில் மதில் சுவரில் பார்க்கும்போது 18 சித்தர்களுக்கான சிலைகளையுமே வச்சுக்கிறத நம்ம பார்க்கலாங்க. அதை தொடர்ந்து நம்ம இந்த பிரம்மாண்டமான ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு தான் போகிறோம். இங்கே டிக்கெட் வாங்கிட்டு அப்புறம் நம்ம 1196 படிக்கட்டுகள் கீழே இறங்கி நம்ம போகணுங்க. சரி வாங்க, ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அருவிக்கு வந்ததுங்க. சரி வாங்க, இந்த அருவி எப்படி இருக்குது, இப்போ எப்படி மாறி இருக்கு முன்ன இருந்ததுக்கு அப்படிங்கிற விஷயங்கள் ஒரு சில இடங்கள் வந்து ரொம்பவே செங்குத்தாக இறங்குங்க. அதே மாதிரி ஏறுறப்போ அது டஃப்பாக இருக்கும். ஸோ முடிஞ்சவங்க தான் இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகணும். எல்லோரும் இதை ட்ரை பண்ணாதீங்க. ஒரு 3 இடத்துல ரெஸ்ட் பாயிண்ட் மாதிரி அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் பல வருஷங்கள் முன்னாடி நம்மளோட முதல் பயணங்களில் இருந்ததில்லை. இது ஒரு நல்ல விஷயங்க. அருவிக்கிட்ட நீங்கள் நெருங்கி போக போக உங்களுக்கு அந்த சத்தம் வந்து அற்புதமாக கேட்குங்க. அதனோட பிரம்மாண்டம் வந்து பக்கத்தில் போய் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். கொஞ்சம் தூரத்துலேருந்தே உங்களுக்கு அருவி தெரியுறதுமே பார்க்கலாம். நீங்கள் அந்த பிரம்மாண்டமான 300 அடி உயரத்துலேருந்து விழற வருடம் முழுவதுமே கொட்டி தீக்கிற இந்த அருவியை பாருங்கள், மறந்து போவீங்க. அருவிக்கு ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியுமே அந்த ஈர காற்றுல வந்து நம்ம மேலே பட்டுகிட்டே இருக்குங்க. அந்த புகை வந்து நீங்கள் எங்கே இருந்தாலுமே உங்கள்கிட்ட வந்து அடிக்கும். தயவு செஞ்சு இந்த மாதிரியெல்லாம் ஏறி போய் அருவியில் விளையாண்டுருக்காதீங்க. அது தேவையில்லாத ஆபத்தை தரும். சித்தர்கள் குகையுமே வந்து இந்த அருவியிலேருந்து 1-2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதாமாங்க. ஆனால் அங்கே வந்து போகிறக்கான பாதை இப்போதுக்கு அடைபட்டிருக்கு. அதனால் அங்கே யாரும் போக முயற்சி பண்ண வேண்டாங்க. அருவி விட்டு வர்றக்கே மனசு இல்லைங்க. இருந்தாலும் நம்ம மற்ற இடங்களை பார்க்க வேண்டியிருந்தாட்டி நம்ம அப்படியே கிளம்பிட்டுங்க. நம்மளுக்கு இறங்குறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு. ஏறுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஆச்சுங்க. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து போகிறீங்கன்னா ஒரு 3 மணி நேரமாவது ஆகும் குளிக்கிற மாதிரி இருந்தால். நாங்கள் குளிக்கலைங்க, ஏன்னா ரொம்ப சில்லுன்னு இருந்தது. அதனால் அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். எவ்வளோ டஃப்பாக இருந்தாலுங்க இந்த பயணத்தை முடித்து நம்ம அந்த கேட்டை தாண்டி வரும்போது அவ்வளோ ஹாப்பியாகவும் ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் இந்த அருவிக்கு போகணுங்க. நிறைய கடைகள் வந்து இந்த பகுதியில் இருக்குங்க. உங்களுக்கு தேவையானது வாங்கிக்கலாம். இங்கே
ஆகாய கங்கை ஃபால்ஸ் பார்த்துட்டு அடுத்ததான் பக்கத்துலேயே ஒரு 1 கிலோமீட்டர் கம்மியான தூரத்துலேயே இருக்கிற வளப்பூர் நாடு வியூ பாயிண்ட்டு. சரி வாங்க மேலே போய் பார்ப்போம் எப்படின்னு. 2 லெவலில் இருக்கிற இந்த வியூ பாயிண்ட் பில்டிங் வந்து உண்மையிலே மேலேருந்து பார்க்கும்போது அட்டகாசமாக இருக்குங்க. அந்த கொல்லிமலை ரேஞ்சு அந்த பில்டிங்கில் சுத்தமாக மெயின்டெனன்ஸில் வர்றவங்க பூரா குப்பையை போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இங்கேருந்து பார்க்குற வியூ அட்டகாசமாக இருக்குது. இந்த வியூ பாயிண்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. தொடர்ந்து நம்ம சீக்குப்பாறை வியூ பாயிண்ட்டுக்கு தான் போகிறோங்க. இந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வண்டிகளை நிறுத்துறதுக்கு ஒரு அளவான இடம் இருக்குங்க. இங்கேயுமே நம்ம பெரியவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கம்மியாக நம்ம இங்கே இருக்கிற படிக்கட்டில் ஏறி போகும்போது நம்மளுக்கு ஒரு அட்டகாசமான வியூ கிடைக்குங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கூட இங்கே வச்சுருக்காங்க. அதில் ஏறி நம்ம பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஒரு வியூ கிடைக்குது இங்கேருந்து. வியூ பாயிண்ட்லேருந்து வெளியே வந்தோடனேயுமே லெஃப்ட் சைடில் ஒரு சாக்லேட் கடை இருக்குது. அங்கே டீ காஃபி அண்ட் ஸ்நாக்ஸ் இருக்குது. ஒரு க்யூட்டான கடைன்னு தான் சொல்லணும். அதை அடுத்த ஸ்பாட் வந்து நம்ம படகு இல்லத்துக்கு தான் இங்கே வந்தோம். ஆஸ் யூஷுவல் இங்கேயும் ஒரு டிக்கெட் வாங்கிட்டு அப்புறம் நம்ம ஒரு பார்க் மாதிரியான ஒரு பெரிய இடத்தெல்லாம் தாண்டி குழந்தைகள் விளையாடுறதுக்கான இடமே இருக்குது. இதெல்லாம் தாண்டி போனோம்னா ஒரு அளவான லேக் ஒன்று இருக்குது. ரொம்ப அருமையாகவும் இருந்தது. அங்கே வந்து போட்டிங் போகலாங்க. கொல்லிமலைக்கு நம்ம 2வது ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் மாதம் வந்திருக்குங்க. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 3 மாதங்கள் வந்து கொல்லிமலையில் நல்ல மழை பெஞ்சிருக்காங்க. அந்த டைமில் வந்திருந்தால் நம்ம பெருசாக எங்கேயுமே போயிருக்க முடியாது. இது வந்து ஒரு நல்ல சீசனுங்க. ஆனால் இப்போ நல்ல குளிராக இருக்குது. போட் ஹவுஸ் பார்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம போன இடம் வந்து இங்கே கொல்லிமலையில் இருக்கிற பொட்டானிக்கல் கார்டனுங்க. போட் ஹவுஸுக்கு பக்கத்துலேயே இருக்கிற இந்த தாவரவியல் பூங்கா உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. அதான் நிறைய செடி கொடிகள்னு நம்ம சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. செம சீனிக்காகவும் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே பெருசாக யாருமே காணோம். டிக்கெட் வாங்குற கூட யாருமே இல்லை உள்ள. கொஞ்சம் ஒரு மாதிரி நேரம் வேறு ஆகிட்டு இருந்தது. அதனால் நம்ம சேலூர் வியூ பாயிண்ட்டை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டுங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்து ஒயர்லெஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். அங்கே இருக்கிற வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த இடம் போகிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகுங்க. அது ஒரு மாதிரி ஒத்தையடி பாதையில் தான் இருக்குது. சரி வாங்க இந்த இடம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இனிமேல் பார்க்கலாம். பெருசாக யாருமே இந்த ஒயர்லெஸ் இடத்துக்கு வரதில்லைங்க. சூப்பரான ஒரு பனோரமிக் வியூ வந்து இந்த இடத்துல கிடைக்கும். அதுவும் குறிப்பாக நீங்கள் சூரிய அஸ்தமனங்கும் போது வரும்போது ரொம்பவே இந்த இடமே அழகாக இருக்கும். மானிட்டர் பண்ணுறதுக்கான அங்கே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே அந்த ஒயர்லெஸ் ஏரியாவில் இருக்குங்க. இதுக்கு மேலே இருக்கிறதும் வியூ பாயிண்ட்ஸாக இருந்தங்காட்டி நம்ம வேறு வியூ பாயிண்ட்ஸை பார்க்கலிங்க. நம்ம அப்படியே அடுத்தது சோளக்காடு போய் அங்கே வந்து கொல்லிமலையில் விளையக்கூடிய பொருட்களை வந்து வாங்குகிறோம். சோளக்காடில் தான் வந்து உங்களுக்கு நிறைய கடைகள் இருக்கும். இங்கேயே மலைவாழ் மக்களோட அந்த சந்தையுமே இருக்குது. உங்களுக்கு தேவையானதை இங்கே ஏதோ ஒரு கடையில் நீங்கள் பார்த்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரிட்டர்ன் போக ஆரம்பிச்சிக்கலாம். ஒரு அட்டகாசமான பயணமாக இருந்ததுங்க. நிறைய ஹேர் பின்மெண்ட் இருந்தாலுமே பெருசாக ஒன்றும் கஷ்டமாக தெரியல. நிறைய பஸ் கனெக்டிவிட்டியும் இருக்குது. நிறைய டூ வீலர்ஸும் நிறைய வண்டிகளும் வருது. நிறைய மக்கள் வராங்க. வார கடைசிகளில் நிறைய வராங்க. எல்லாருமே இந்த கொல்லிமலைக்கு வரலாம்.
இப்படி போட்டு ஆரன் அடிக்காமல் வந்தால் இன்னுமே நல்லா இருக்குங்க. டாடா பை பை கொல்லிமலை. வல்வில் ஓரியால் ஒரு காலத்தில் ஆளப்பட்ட இந்த கொல்லிமலையில் 16 நாடுகளும் 200க்கும் அதிகமான கிராமங்கள் இருக்குங்க. அங்கேயும் இங்கே தரையில் இருக்கிற மாதிரியே விவசாயங்களும் பல பணிகளும் நடைபெற்றிருக்கு. ஒரு ஆன்மீகம் கலந்த இயற்கையான சூழ்நிலை வந்து உங்களுக்கு இந்த கொல்லிமலை பயணத்தில் கண்டிப்பாக கிடைக்குங்க. வாய்ப்பு இருந்தால் கொல்லிமலைக்கு போய் பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற வீடியோஸும் பாருங்கள். நன்றி.